Hi friends, welcome to Amma Kitchen. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கடாய் பன்னீர். So இது வந்து நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம், பரோட்டாக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் வந்து பூரிக்கு யூஸ் பண்ணலாம். So வாங்க இது எப்படி பண்ணலாம்னு வீடியோல பார்க்கலாம். கடாய் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர், 3 தக்காளி, காய்ந்த வெந்தயக்கீரை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பால் ஆடை வந்து 1/4 கப்பு. அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சதுக்கப்புறமா வந்து கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வந்து அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாநிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா வந்து இந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த 3 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது நீங்கள் இதில் வந்து வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் 1/4 கப்பு வந்து பாலாடை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காய்ந்த வெந்தயக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் ஆடை, பால், வெந்தயக்கீரை இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கடாய் பன்னீர் ரெடி ஆயிரும். ஸோ கடாய் பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.